எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லோக்கல் என்விரான்மெண்ட் செட்டப் ஃபார் HTML அண்ட் JavaScript எக்ஸிக்யூஷனுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்குது. இதை வச்சு தான் நான் போடுவேன். அதாவது இதை வந்து நீங்கள் சைடில் கோட் பண்ண உங்களுக்கு பேஜில் வரும், இல்லைன்னா கன்சோலில் பிரிண்ட் ஆகும். அது எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ஒரு சின்ன வீடியோவை போடலான்னு. அதுக்கு என்னென்ன தேவைன்னா VSCode அப்படின்னு ஒரு எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் பேஜ், சாம்பிள் பேஜ் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் லைவ் சர்வர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிங்கன்னா, நீங்கள் கூகுளில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைனா VSCode அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி வெப்சைட் வரும். இந்த மாதிரி வரும். இதில் போய் கோ டு டவுன்லோடு போங்க. அதில் வந்து விண்டோஸ், உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி விண்டோஸ் போனீங்கன்னா அதில் வந்து நான் ஜிப் ஃபைல் பண்ணிக்கிறேன். இல்லைனா இன்ஸ்டாலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜிப் ஃபைல் பண்ணியிருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கு. டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்குது. இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்கேன்னு கேட்குது, அங்கேயே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம இதை எடிட்டராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை எடிட்டராக யூஸ் பண்ணி நம்மளோட HTML, JavaScript, CSS இது எல்லாமே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட டுட்டோரியலில் உள்ளதையும், இல்லை நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனாலும். ஒரு பெரிய வெப் சர்வர் வேணும் அப்படின்லாம் தேவையில்லை. அதுக்கு தான் இந்த செட்டப் நம்ம குயிக்காக பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு இந்த VS கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம். அதில் நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. VS கோடு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மைக்ரோசாஃப்டோடது ரொம்ப லைட் வெயிட், ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் பைத்தான் பண்ணிக்கலாம், ஜாவா பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நான் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் எடிட்டர், நம்மளோட எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ தட் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த VS கோடை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பிளாங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம், ஓப்பன் ஃபோல்டர்னு. இது எங்கே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சீக்கோனில் நீங்கள் உங்களோட விருப்பம். நான் இதுக்குள்ளே ஒரு செட்டப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் இந்த எடிட்டரில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு HTML அண்ட் JS போடுவோம். அதில் என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் இண்டெக்ஸ் .html அப்படின்னா நான் பாருங்கள் .html வச்சோடனே அதோட ஃபைல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒரு HTML ஃபைலாக க்ரியேட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். எமட் அப்ரிவியேஷன் அப்படிம்பாங்க. அதுவும் இருக்குது இந்த சப்போர்ட். இதில் நான் HTML சாம்பிளை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சாம்பிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் வந்து எங்கே ரன் பண்ணி பார்க்கணும்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி தனியாக பார்க்கணும், இல்லைனா ஒரு வெப் சர்வரில் போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே தான் லைவ் சர்வர் அப்படின்னு ஒன்று வருது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன். அது எங்கே போகணும்னா, இந்த மாதிரி இந்த பாக்ஸாக இருக்கிற இந்த சைடு போய்க்கிங்க. போயிட்டு இதில் வந்து லைவ் சர்வர், இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள், பைத்தான் எல்லாமே. பட் நம்மளுக்கு வந்து லைவ் சர்வர் வேணும். இந்த லைவ் சர்வருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா, கோ லைவ் அப்படின்னு இந்த சைடு வந்திருக்கும். அப்படின்னாலே இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இடத்துக்கு வந்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்திங்கனாலே இந்த பாருங்கள் ஸ்டார்டிங் அப்படின்னு வருது. ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணணும்னா, ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிரும். பார்த்தீங்களா, 127.0.0.1 போர்ட் 5500 ஓப்பன் ஆகும். index.html. இது ஏன் பிளாங்காக வருதுன்னா, நம்மள்ட்ட எதுவுமே இன்னும் நம்ம கோட் பண்ணலை.
பேஜ் டைட்டில் மட்டும் வருது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் இருக்குது நம்மள்ட்ட டைட்டிலில். ஸோ இப்படி தான் நம்ம எப்படி சைட் பை சைட் பார்ப்போம் நம்ம சேனலில் அப்படின்னா, இதை மினிமைஸ் பண்ணி இந்த சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக இந்த மாதிரி சைடில் வச்சுருவேன். சைடில் வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் எடிட்டரில் போய் எடிட்டரையும் அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து நான் ஃபிட் பண்ணிக்குவேன். ஸோ தட் சைட் பை சைடு இது வந்து இருக்கும். நம்ம கோடும் பண்ணிக்கலாம், ரிசல்ட்டையும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ நம்ம இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம கோடே பண்ணல எதுவும். ஸோ நம்ம பாடியில் போயிட்டு ஒரு H3 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் டேக் ஆட் பண்ணுவோம். வெல்கம் டு CS Pro அப்படின்னு. இதை நான் வந்து Ctrl S கொடுக்குறேன். சேவ் பண்ணோன்னே வெல்கம் ப்ரோ இதில் போட்டுட்டு இப்போ நான் போய் சேவ் பண்ணுறேன். இல்லைனா Ctrl S கொடுக்கலாம் இல்லையா? Ctrl S கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சேஞ்சு உடனே தெரிஞ்சிடும். நீங்கள் ரீலோடு ரெஃப்ரெஷ்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் இந்த லைவ் சர்வரோட பெனிஃபிட். ஈஸியாக நீங்கள் டெவலப்மெண்ட் டைமை குறைச்சிடலாம். டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது மாறிடும். அப்புறம் இந்த பேஜ் டைட்டிலுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா CS Pro அப்படின்னு மாற்றுவோம். இப்போ நான் Ctrl S கொடுக்குறேன், உடனே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த லைவ் சர்வர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று நம்ம JavaScriptடும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் ஏன் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை தூக்கி பாடியோட லாஸ்ட்டில் போகிறோன்னா, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அது main.js app.js போட்டுக்கிறேன். இப்போ ஒரு JS ஃபைல் நம்ம சொல்லிட்டோம், பட் நம்ம அதில் கோடு எழுதணும். அந்த ஃபைலே நம்மள்ட்ட இல்லை. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். app.js அப்படின்னு போட்டோன்னே JSோட எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? JSன்னு ஒரு க்ரீன் மாதிரி yellowish க்ரீனு. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா, சிம்பிளாக நான் console.log அப்படின்னு போட்டு வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். இது சேவ் பண்ணோன்னே ஏன் இங்கே வரல அப்படின்னு கேட்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம கன்சோலில் தான் போட்டிருக்கோம். இப்போ இது எங்கே கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, app.jsல இருக்கிறதையெல்லாம் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ஃபைல், இந்த சர்வர்னால் அந்த index.html நம்ம சொல்லியாச்சு இங்கே லோடு பண்ணு அப்படின்னு. இது எங்கே இருக்குது, அதே பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜேஎஸில் உள்ளது ஏன் வரல அப்படின்னா, எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு வந்து இங்கே இந்த ப்ரௌசரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் கன்சோல் அப்படின்னு ஒன்று போய்க்கிங்க. கன்சோல் போனீங்கன்னா இதை கிளியர் கன்சோல். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சோலில் இதை வந்து நீங்கள் டவுனுக்கும் மாற்றிக்கலாம், அது எப்படினாலும் பண்ணிக்கலாம். இந்த கன்சோலில் இதை வந்து இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நம்ம மெசேஜை Ctrl S கொடுக்குறேன். பார்த்தீங்களா, வெல்கம் டு JavaScript அப்படின்னு வந்துருச்சு. ஸோ உங்களோட JavaScript ப்ராக்டிஸு கோடிங் எல்லாமே இங்கே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை இங்கே கன்சோலில் பார்த்துக்கலாம். அப்புறம் HTML வந்து இந்த HTML சேஞ்ச் பண்ணி இங்கே லோட் ஆகிக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சது. நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, VSCode அப்படிங்கிற ஒரு எடிட்டரை, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் எடிட்டரை, லைட் வெயிட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் பேஜ் நம்ம டெவலப் பண்ணோம். அப்புறம் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம் எக்ஸ்டென்ஷன். அது இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் சைடில் லெஃப்ட் சைட் பண்ண இங்கே ரைட் சைடு லோட் ஆகிரும் அதுக்காக. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சது. தேங்க்யூ வெரி மச்.